ஹலோ ஸ்டார்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்கைஃபிக்ஸ். நான் உங்கள் ஸ்கை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சிமினோட ஒன்ஷட்டோட நான் வந்துட்டேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மஸ்ட் கமெண்ட்ரா, அதுக்கப்புறம் லைக் போடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேனல் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஓகேவா? ஒரு சின்ன ஹெல்ப்பு, இது ஸ்கைக்காக செஞ்சுருங்க. இந்த மூணுத்தையும் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் இது 3 பண்ணிங்கன்னா ஸ்கை ரொம்ப ஹாப்பி அண்ட் நீங்களும் ஒன் ஷாட் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஓகேவா? ஓகேடா. சரி நம்ம ஒன் போகலாமா? அதுக்கு முன்னாடி ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகேடா. ஸோ ஸ்டார்ட்டிங் ஒரு குட்டி இன்ட்ரோ. ஜெமினா அவங்களோட ஹஸ்பண்ட். அது மட்டும் இல்லாமல் ஜெமினா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். அது ஒரு அரேஞ்ச் மேரேஜ். ஆனால் நீங்கள் போக போக ஜெமினாவை ரொம்ப லவ் பண்ணியிருப்பீங்க. ஜெமினாவுமே உங்கள் மேலே உயிரே வச்சுருப்பாரு. நல்லா நீங்கள் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போது அம்மோ அம்மோ ஏய் ஒயன் அம்மோ ஏஞ்சிர்றி அப்படின்ட்டு ஜெமினா தான் உங்க பக்கத்துல படுத்துக்கிட்டு உங்கள எழுப்ப ட்ரை பண்றாரு. நீங்க ஆனா எழுந்திருக்க மாரி தெரியல. "என்னங்க கொஞ்ச நேரம் தூங்குறேனே." "அம்மோ எழுந்திரு. டைம் ஆகுது பாரு. காலேஜ் போ வேணாமா?" ஜெமினா, இன்னைக்கு சண்டே. ஆ இன்னைக்கு கூடமா காலேஜ் போ சொல்லுவேன். போ, நான் தூங்கணும் கொஞ்ச நேரம்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அந்த பில்லோவ ஹக் பண்ணிட்டு தூங்குறீங்க. ஐயோ! பொண்டாட்டி, நேத்திக்கே சண்டே முடிஞ்சிருச்சுடி. இன்னைக்கு மண்டேடி. எழுந்திர்றி. ஹா! என்ன? மண்டேவா? ஆமா, மண்டே. ஐயோ! எப்போ இந்த சண்டே முடிஞ்சது? ஆ இந்த சண்டே எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுது. டக்குன்னு வருது, டக்குன்னு போயிடுது. ஜெமினா, ஜெமினா ப்ளீஸ் ஜெமினா, நான் ஒரே ஒரு நாள் லீவ் எடுத்துக்கட்டுமா? என்ன? ஒரு நாள் லீவா? ம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாவமா மூஞ்ச வைக்கிறீங்க. ஜெமினா அப்படியே பார்க்குறான். எதுக்கு? ஆ என்ன இப்படி கேட்டுட்ட? ஆ நேத்திக்கு லேட் நைட் ஷோ போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்தோனே நீ உன் வேலைய ஆரம்பிச்சுட்ட. இப்போ எனக்கு செம்ம டயர்டா இருக்கு. நான் தூங்கணும். எனக்கு தூக்கம் வருது. உன் பொண்டாட்டி பாவமா தெரியலையா உனக்கு? உடனே காலேஜுக்கு போன்ற. ஆ அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு மண்டே நான் லீவ் போட்டுறேன். வீட்ல இருந்துக்கிறேன். நீ மட்டும் போயிட்டு வா காலேஜுக்கு. ஏய் அதெல்லாம் முடியாது. கிளம்பு. ஹ ஷிமினா. ஏய் சொல்ற பேச்ச கேளு. ஒழுங்கா கிளம்பு. ஜிமினா புரிஞ்சுக்கோ. முடியாதுடி. கிளம்பு. காலேஜுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டான். இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல நீ ரெடி ஆயிட்டு கீழ வர்ற. போ. நான் வரமாட்டேன். நான் கிளம்ப மாட்டேன். எனக்கு இன்னைக்கு காலேஜ் போக இஷ்டம் இல்ல. நான் காலேஜ் லீவ் போட்டு தூங்க தான் போறேன். போ. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திருப்பி படுக்குறீங்க. ஜிமினா அப்படியே உங்கள புல்லுக்கட்டு மாரி தூக்கிட்டு, ஏய் சொல்ற பேச்ச கேட்க மாட்டியா? ஜிமினா, நான் சொல்றத நீ கேளு. எனக்கு தூக்கம் வருது. ஏய் ஒழுங்கு மரியாதையா கிளம்பி வா. காலேஜுக்கு போணும். அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பாத்ரூம்ல கொண்டு போய் விடுறாரு. ஸோ நீங்க அப்படியே இந்த டோர புடிச்சிட்டு நிக்கிறீங்க. என்ன? என்னடி பாக்குற? ஆ போய் பிரஷ் பண்ணு. ஓ! நான் பண்ண மாட்டேன். நான் ஏன் பண்ணணும்? நான் இன்னைக்கு காலேஜே வரல. என்ன போய் பிரஷ் பண்ண சொல்ற? அம்மோ! இங்க பாரு. ஒழுங்கா பிரஷ் பண்ணிட்டு வா. ம்ஹ்ம். நான் பண்ண மாட்டேன். நான் தான் காலேஜ் போலன்னு சொல்றேன்ல. அப்புறம் ஏன் என்ன வழிகாட்டியும் பண்ற? எனக்கு தூங்கணும். எனக்கு டயர்டா இருக்கு. பாரு, இந்த பாடி ஃபுல்லா எப்படி பெயினா இருக்கு பாரு. தூங்கி பாரு. இங்க இங்க ஸ்க்ராச்சஸ்லாம் பண்ணி வச்சிருக்க நீ வேற. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க பாடி கிட்ட உங்க நெக்கு, உங்க தைஸ்லாம் இருக்க ஸ்க்ராட்ச் எல்லாம் காட்டுறீங்க. அம்மோ! நான் நைட் உனக்கு ஆயில்மெண்ட் போட்டு விடுறேன். இப்ப போ. போய் ரெடி ஆயிட்டு வா. போ. ஆ! இது நல்லா இருக்கே! அது எப்படி சார்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் உனக்கு நைட் ஆயில்மெண்ட் போட்டு விடுறேன். அப்படி இப்படின்னு சொன்னா, நான் ஒத்துப்பேனா? அதெல்லாம் முடியாது. நீ ஆயில்மெண்ட்லாம் போட தேவையில்ல. அதுக்கு பதிலா, இன்னைக்கு நான் காலேஜ்க்கு லீவ் போடுறேன். அதுக்கு மட்டும் பர்மிஷன் குடு. அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா போய் கிளம்பு போ. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அவங்க டோர லாக் பண்றாரு. ஸோ நீங்க அப்படியே நின்னுட்டுருக்கீங்க. ஜிமினா டோர லாக் பண்ணிட்டாரு. இப்போ நீங்க அப்படியே டோருக்கு பின்னாடி சாஞ்சுட்டு எனக்கு ரொம்ப பெயினா இருக்குன்னு சொன்னா விடவே மாட்றான். காலேஜ் போன்னு சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே டோர் பின்னாடி சாஞ்சுட்டு நின்னுட்டுருக்கீங்க. சரி இப்படியே ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது. ஜிமின் அப்படியே வந்து பார்க்குறாரு. "எங்க இவ? இன்னுமா குளிச்சிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. நீங்க என்ன குளிச்சுட்டு வெளியே வரல. ஜிமினா வந்து டோர தட்டுறாரு. "ஒயான், ஒயான் என்ன பண்ணிட்டுருக்க உள்ள? ஆ? இன்னும் பாத் பண்ணலையா?" நீங்க அப்படியே டோருக்கு பின்னாடி அப்படியே நின்னுக்கிட்டே தூங்குறீங்க. ஒயன், ஒயன், ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு டோர தட்டுறாரு. கிளம்பிட்டியா? வெளிய வா சீக்கிரம். அப்போ நீங்க டோர் ஓப்பன் பண்றீங்க. ஜெமினா உங்கள பார்க்குறான். நீங்க இன்னும் அந்த நைட் ட்ரெஸ்ஸோட இருக்கீங்க. என்னடி இது? ஆ இன்னும் கிளம்பலையா? ம்.
நான் ஏன் கிளம்பணும்? ஏய்! விளையாடாத. காலேஜுக்கு வேற போணும். டைம் ஆயிடுச்சு. ஒழுங்கு மரியாதையா வந்துரு. நான் தான் சொன்னேனே, நான் இன்னைக்கு காலேஜுக்கு வரமாட்டேன்னு. இன்னைக்கு லீவு. ஏய் வயான்! ஆல்ரெடி அவனுக்கு அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் கம்மியாயிடுச்சு. சும்மா விளையாடிட்டு இருக்காத. ஒழுங்கு மரியாதையா கிளம்பிட்டு வா. அப்புறம் செமஸ்டர்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். ஆமால. ஆனாலும் பரவால்ல. நான் இன்னைக்கு லீவ் போட்டுக்கிறேன். இன்னைக்கு எனக்கு செம்ம டயர்டா இருக்கு. என் பாடிலாம் ரொம்ப பெயினா இருக்கு. நான் இன்னைக்கு வரவே இல்ல. நான் இங்கேயே தூங்குறேனே. காலேஜுக்கு வந்தாலும் நான் அங்கேயும் தூங்கி தூங்கி வலிய தான் போறேன். அதுக்கு இங்கேயே நான் பெட்ல படுத்து ஃப்ரீயா தூங்கிப்பேன். இங்க பாருடி, நான் 5 கவுண்ட் பண்றதுக்குள்ள ஒழுங்கு மரியாதையா இப்போ உள்ள போயிட்டு குளிக்கல, அவ்வளோதான் உனக்கு. இல்லன்னா என்ன பண்ணுவ? அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க டோர் கிட்ட அப்படி கைய கட்டி நின்னுட்டுருக்கீங்க. என்ன பண்ணுவேன்னு காட்டட்டுமா? ஆ? என்ன வாய்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுது? ஹேய்! என்ன நீ அப்படி பார்க்குற? ஆ என்ன? அம்மு, நான் முதல்ல சொன்ன மாரி தான். நான் 5 கவுண்ட் பண்றதுக்குள்ள நீ உள்ள போய் குளிக்கல, நான் உன்ன குளிக்க வைப்பேன். என்ன? நீ குளிக்க வைப்பியா? ஜெமினா, காமெடி பண்ணாத. என்ன? ஏய்! உண்மைய தாண்டி சொல்றேன். எப்படி? ஆ நீ தான் ஆல்ரெடி குளிச்சிட்டியே! அப்புறம் என்ன? குளிச்சு நல்லா பக்காவா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு டிப் டாப்பா நின்றுருக்க. இப்போ என்ன குளிக்க வைக்கிறேன்ற பேர்ல குளிக்க வச்சீன்னா, உனக்கு தான் லாஸு. பாரு வேற ஷர்ட் மாத்தணும். அதுக்கப்புறம் திருப்பியும் ஹேர் ஸ்டைல் பண்ணணும். ஐயய்யோ! எவ்வளோ டைம் ஆகும்? ஆ நீ அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு நல்லா தெரியும். ஒழுக்கமா போ. போய் உன் பாடம் நடத்துற வேலைய பாரு. அப்படின்றீங்க. அப்போ ஜெமினா நான் செய்ய மாட்டேன்னு நெனைக்கிறியா என்ன? ஆமா. எனக்கு தெரியும். நீ அதெல்லாம் பண்ண மாட்ட. ஏன்னா, உனக்கு டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப ஜிமினா டக்குனு 1 ஆ என்ன கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா, நான் பயந்துருவேனா? அதெல்லாம் பண்ண மாட்டேன். நீ எவ்வளோ வேணா கவுண்ட் பண்ணிக்கோ. நான் இங்கேருந்து குளிக்க போக மாட்டேன். அப்படி சொல்லிட்டு நீங்க அந்த கதவுக்கிட்டயே சாஞ்சு நின்னுட்டுருக்கீங்க. 2 ம் நீ எவ்வளோ வேணா கவுண்ட் பண்ணிக்கோ. நான் அசர மாட்டேன். அப்படின்ட்டு நீங்க அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. 3 4 என்ன இவன் அப்படியே நின்றுட்டுருக்கான் 4ன்னு சொல்லிட்டு. ஒரு வேளை குளிக்க வச்சுருவானா? ஆஹா! அதெல்லாம் பண்ண மாட்டான். இவன பத்தி எனக்கு தெரியாதா? அப்படின்னு நீங்க நின்னுட்டுருக்கீங்க. 5 கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டானே! என்ன இவன் போகாம அப்படியே நின்றுட்டுருக்கான். ஆ ஒரு வேளை குளிக்க வச்சுருவானா? ஐயய்யோ! இவன் கிட்ட வாய கொடுத்து வம்புக்கிட்டு மாட்டிக்கிட்டேனே! இல்ல, இல்ல. அதெல்லாம் இவன் பண்ண மாட்டான். ம் அதெல்லாம் பண்ண மாட்டான். இவன் டைம் ரொம்ப முக்கியம். என்ன குளிக்க வைக்கிறேன்ற பேர்ல, குளிக்க வச்சா இவன் ஷர்ட்லாம் தண்ணி ஆயிடும். அப்புறம் திருப்பியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அதனால இவன் பண்ண மாட்டான். அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ டக்குனு ஜமீன் தான் அவரோட ஷர்ட்டெல்லாம் கழட்டுறாரு. நீங்க பார்க்குறீங்க. என்ன பண்ணிட்டுருக்கான் இவன்? ஆ புத்திசாலி தான். இப்படியே குளிக்க வச்சா ஷர்ட்லாம் நனஞ்சிரும்ன்ட்டு, ஷர்ட்லாம் கழட்டி போட்டு குளிக்க வைக்க போறானா? ஐயோ! என்ன இருந்தாலும் இன்னைக்கு என்ன விடமாட்டான் போலயே! இன்னைக்கு காலேஜ் அனுப்பியே தீருவான் போல. ஆ கடவுளே! என்ன காப்பாத்து! அப்படின்னு நீங்க அப்படியே பார்த்துட்டுருக்கீங்க. இப்போ ஜெமினி அப்படியே அவரோட ஷர்ட்டெல்லாம் கழட்டிறாரு. ஸோ, இப்போ ஷர்ட் பேண்ட்லாம் கழட்டி போட்டு அப்படியே உங்ககிட்ட வராரு. "என்னடி அம்மு! அப்படியே பார்த்துட்டு இருக்க? ஆ புருஷன நீ பார்த்ததே இல்லையா? வா, வா குளிக்க வைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு." அப்படின்ட்டு உங்கள அப்படியே தள்ளிட்டு உள்ள போறான். நீங்க ஒண்ணுமே புரியாம அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. "பிரஷ் பண்ணிட்டியா?" "ஆ என்னது?" "ஏய் பிரஷ் பண்ணியான்னு கேட்டேன்." "ஆ அது நான் இன்னும் பண்ணலையா? சரி வா, வா." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டூத் பிரஷ் எடுத்து அதில பேஸ்ட் வச்சு உங்ககிட்ட கொண்டு வரான். நீங்க அப்படி பார்க்குறீங்க ஜிமினாவை. "ஏய் மவுத் ஓப்பன் பண்ணு." "ஆ மவுத் ஓப்பன் பண்றி." "ம், ம். இல்ல, இல்ல. நான் பண்ண மாட்டேன்." "ஏன்?" இல்ல நான் பண்ண மாட்டேன். நான் பண்ணுனா நீ என்ன பிரஷ் பண்ணி குளிக்க வச்சு காலேஜுக்கு கூட்டு போயிடுவ. நான் இன்னைக்கு லீவ் போடுறேனே ஒரே ஒரு நாள். ப்ளீஸ், ப்ளீஸ் நான் பண்ண மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட 2 லிப்ஸையும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ண முடியாம. இப்ப ஜிமின் அப்படியே உங்கள பார்க்குறான் அந்த பிரஷ்ஷ கையில வச்சுக்கிட்டு ஒரு மாரி. "ஏய் அம்மு! என்ன நெனச்சிட்டு இருக்க நீ? ஆ இப்படி உன் வாய ஜிப்பு போட்ட மாரி க்ளோஸ் பண்ணிட்டா, என்னால உன் வாய ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நெனச்சிட்டு இருக்கியா? ஆ எனக்கு இருக்கவே இருக்கு பல பல வித்தைகள் இருக்கு. ஆ நல்லாவே தெரியும். நான் என்னோட அழகான ஃபிங்கர்ஸ் உன்னோட அந்த பாடிக்குள்ள கை வச்சா போதும். அதுவும் அதுக்கு கொஞ்சம் கீழ போனா போதும். ஆட்டோமேட்டிக்கா உன்னோட மவுத் ஓப்பன் ஆயிடும். உனக்கு நல்லாவே தெரியும்ல." அப்படின்ட்டு ஜிமினா சொல்ல சொல்ல நீங்க, "ஹா! என்ன?
அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிடுறீங்க. இப்ப ஜிமினா அப்படியே சிரிச்சுக்கிட்டே டக்குன்னு எடுத்து வந்து பிரஷ்ஷ வந்து உங்க டீத்ல வச்சர்றான். இப்போ நீங்க அப்படி பார்க்குறீங்க ஜிமினாவ. நல்ல வேள. அந்த இடத்துல கை வைக்கலான்னு நெனச்சேன். அதுக்குள்ள முன்னெச்சரிக்கையா நீ தப்பிச்சுட்ட. அங்க மட்டும் கை வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு நாள் ஃபுல்லா உன்ன வச்சு வச்சு செஞ்சிருப்பேன். தப்பிச்சிட்டடி அப்படின்றான். உங்களுக்கு பிடிக்கவே இல்ல காலேஜ் போறதுக்கு. ஆனாலும் இவன் ஜிமின் வந்து ஃபோர்ஸ் பண்ணி உங்கள பிரஷ் பண்ண வைக்கிறான். ஸோ நீங்களும் பிரஷ் பண்ணிடுறீங்க. இப்போ ஜிமின் தான், "ஆ பிரஷ் பண்ணியாச்சு. இப்போ குளிக்கலாமா? ஆ என்ன குளிக்கலாமாவா? அதெல்லாம் முடியாது. நான் பண்ண மாட்டேன்." "ஏய்! உன்ன யாரு கேட்டா? ஆ நான் குளிப்பாட்டி விடுறேன். வா, வா, வா" அப்படின்னு உங்க கை புடிச்சு இழுக்குறான். நீங்க, "ம்ஹ்ம். நான் வரமாட்டேன். நான்லாம் வரமாட்டேன் ஜிமினா. இங்க பாரு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா நீ காலேஜுக்கு போ. நான் இன்னைக்கு லீவு. அவ்வளோதான்." அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட கைய தட்டி விட்டு போக ட்ரை பண்றீங்க. ஜிமினா அப்படியே உங்கள ட்ரெஸ்ஸ புடிச்சு இழுக்குறாரு. ஸோ, நீங்க உங்க நைட் ட்ரெஸ் வந்து நீங்க எப்படி போட்டிருப்பீங்கன்னா, ஒரு ஒயிட் கலர்ல ஸ்லீவ்லெஸ் தான். அது உங்க தைஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ, அது கீழ எதுவும் இருக்காது. ஸோ, இப்படி தான் நீங்க போட்டிருப்பீங்க நைட் ட்ரெஸ்ஸு. ஸோ, ஜிமினா அப்படியே பேக் சைட்லேருந்து உங்கள புடிச்சு இழுக்குறாரு. உங்க நைட் ட்ரெஸ்ஸ புடிச்சு இழுக்குறாரு. ஸோ, இழுத்த உடனே நீங்க டக்குனு பின்னாடி போய் ஜிமினாவோட செஸ்ட்ல போய் இடிச்சிடுறீங்க. ஜிமினா அப்படியே அவரோட லெஃப்ட் ஹேண்ட உங்களோட ஃப்ரண்ட்ல உங்க ஸ்டொமக் கிட்ட கொண்டு வந்து, இப்போ அவரோட ஃபேஸ உங்க நெக்ல வச்சுக்கிட்டு, ஸோ, இப்போ அப்படியே உங்களோட காது கிட்ட, "அம்மு நான் குளிப்பாட்டி விடுறேன்டி உன்ன. ஆ உனக்கு எந்த கஷ்டமும் வேணாம். ஒழுங்கா வந்துரு. இல்லன்னா சில பல சேதாரம் ஆயி தான் நீ காலேஜுக்கு போற மாரி இருக்கும். ஆல்ரெடியே பாடி ஃபுல்லா" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அப்படியே உங்க ஷோல்டர்ல ஃபேஸ வச்சுக்கிட்டு அவங்க கீழ குனிஞ்சு பார்க்குறான். ஸோ கீழ குனிஞ்சா நீங்க டக்குனு உங்க செஸ்ட்ட மறைச்சுக்கிறீங்க. "ஹ! என்ன பண்ற?" "நான் இன்னும் பண்ணவே இல்லடி. ஆ ஜஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கேவா? பாடி ஃபுல்லா ஆல்ரெடி நான் அங்க அங்கன்னு ஹிக்கீஸா இருக்கு. இதுக்கும் மேலேயும் அடம் புடிச்சு நான் காலேஜ் வரமாட்டேன்." அப்படி இப்படின்னு சொன்னேன்னா வச்சுக்கோயேன், நானும் லீவ் போட்டுருவேன். நானும் லீவ் போட்டு என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல? "ஏன்னா நீயும் லீவ் போடுவியா?" "ம். ஆமா. நீ ஏன் லீவ் போடணும்?" "பின்ன என் பொண்டாட்டி வீட்ல கஷ்டப்பட்டு இருக்கும்போது, புருஷன்காரன் மட்டும் எப்படி நிம்மதியா போய் காலேஜ்ல பாடம் நடத்துறது ஸ்டூடண்ட்ஸ்க்கு? அதெல்லாம் முடியாது. நானும் லீவ் போடுவேன்." ஐய்யய்யோ! இவனும் லீவ் போடுற மாரி இருந்தா, சுத்தம். அப்புறம் என்ன ரெஸ்ட் எடுக்க விட மாட்டான். இதுக்கு அந்த காலேஜுக்கு போய் அந்த பெஞ்சிலே உட்காந்து தூங்கலாம். அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஜெமினா வந்து அப்படியே உங்கள பேக்லேருந்து ஹக் பண்ணிட்டு, உங்க ஷோல்டர் கிட்ட நல்லா அவரோட ஃபேஸ வச்சு கிஸ் பண்ணிக்கிட்டு, ம் எப்படி டீல்? ஓகேவா? ஆ இல்ல, இல்ல. நான் காலேஜுக்கு வந்துடுறேன். நான் லீவ் போடல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. இப்போ ஜெமினா ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டே, அப்படியா? சரி, சரி. அப்போ வா குளிக்கலாம். குளிக்கலாமா? என்ன நீ அப்போயிலேருந்து குளிக்கலாம், குளிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. நான் மட்டும் தானே குளிக்கணும். நீ வெளிய போ. நான் குளிச்சுக்கிறேன். அப்படின்றீங்க. அப்ப ஜிமினா வந்து, என்ன வெளிய போணுமா? ம். ஆமா. அதான் இப்ப நான் காலேஜுக்கு வரேன்னு சொல்லிட்டேன்ல. அதெல்லாம் நான் குளிச்சுட்டு வந்துருவேன். நீ வெளிய போ. உன் மேல எனக்கு நம்பிக்கைலாம் இல்ல. நான் பழைய மாரி குளிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வெளிய போனோனே டோர் லாக் பண்ணிட்டு, டோருக்கு பின்னாடி நின்னு தூங்க போறியா? இல்ல ஜெமினா. இந்த தடவ அந்த மாரிலாம் பண்ண மாட்டேன். நீ போ. நான் கிளம்பி வரேன். ஏய்! உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லடி. அதுக்கு? அதுக்கு நான் இங்கே தான் இருக்க போறேன். நீ குளிச்சுட்டு வா. எது? இங்கே வா? ஆமா. எனக்கு புரியல. இங்கேனா? இதோ இந்த இந்த டோர் கிட்ட நின்றுருக்கேன். நீ குளிச்சுட்டு வா. ஆ என்ன ஜெமினா? ஆ அதான் நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்றேன்ல. நான் காலேஜுக்கு போறேன்னு சொல்றேன்ல. அப்புறம் என்ன நீ விடவே மாட்ற? ஆ வெளிய போ. நான் குளிச்சுட்டு வரேன். அதெல்லாம் முடியாதுடி. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. வெளிய போய் நான் நாய் மாரி கத்திட்டு இருப்பேன். நீ உள்ள தூங்கிட்டு இருப்ப. அதானே? ஐயோ! நான் அந்த மாரி பண்ண மாட்டேன். நீயே யோசியேன். நீ நின்னுட்ருந்தா நான் எப்படி குளிக்கிறது? எனக்கு ஒரு மாரி இருக்கும்ல. நான் ஏய்! நான் உன் புருஷன் தானா? ஆ எல்லாமே நான் பார்த்துட்டேன்ல. அப்புறம் என்னடி? ஆ என்ன ஒரு மாரியா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்க? சீனா போட்டுருக்க? ஆ நான் சீன்லாம் போடல. உண்மைய தான் சொன்னேன். என்னதான் இருந்தாலும் ஒரு மாரி இருக்கும் அது. ஏய்! ஒழுங்கா போய் குளிக்கிறியா இல்லையா நீ? இல்ல நான் உன்ன குளிப்பாட்டட்டுமா? அப்படின்றான். நீங்க நானே போறேன். அப்படி சொல்லிட்டு நீங்க போய் நிக்கிறீங்க. ஜிமின் அப்படியே டோர் கிட்ட நின்னு உங்கள பார்க்குறான். நீங்க, சரி நீ இங்கே நின்னுக்கோ. ஆனா கண்ண மூடேன். எதுக்கு கண்ண தொறந்து வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க? ஏய்! என்னாடி லந்தா? ம்ஹ்ம். உண்மைதான். நீ கண்ண மூடு. நான் குளிக்கிறேன். ஏன் கண்ண மூடு ஜிமினா. இல்ல நான் குளிக்கவே மாட்டேன். போ.
சரி, கண்ண மூடுறேன். கண்ண தொறக்கக்கூடாது. சரியா? ஏய்! என்ன நெனச்சுட்டு நீ? நான் அப்படியே உன்னோடது எதுவுமே பார்க்கல பாரு. ஆ எதுவுமே தொடல. அப்படியே கண்ண மூடுன்றா? ஆ நீ பார்த்துருக்க தான், தொட்டிருக்க தான். ஆ அப்புறம்? எல்லாமே பண்ணியிருக்க தான். இருந்தாலும் எனக்கு ஒரு மாரி இருக்கு. நீ கண்ண மூடணும் இப்போ. சரி, கண்ண மூடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா கண்ண மூடுறான். நீங்களும் உங்களோட நைட் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அன்ட்ரெஸ் பண்றீங்க. சரி இப்ப ஜெமினா அப்படியே கண்ண மூடிட்டு அப்படியே ஒரு கண்ணால ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். நீங்க என்ன பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஓர கண்ணால நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். நீங்க மெதுவா நைட் ட்ரெஸ் எல்லாம் அன்ட்ரெஸ் பண்ணிட்டு, ஸோ அப்ப ஜெமினாவ திரும்பி பார்க்குறீங்க. அப்படியே உன்னோட ஓர கண்ணால உங்கள பார்க்கறத நீங்க பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்துறீங்க. என்ன? என்ன பண்ணேன் இப்போ நானு? என்ன நீ ஐஸ க்ளோஸ் பண்றேன்னு தானே சொன்னேன். அப்புறம் என்ன? ஊர்ற கண்ணால என்ன இப்படி பார்த்துட்டே இருக்க? ஆ? இல்லையே! நான் பார்க்கல. இல்ல நீ பார்த்த. இல்லடி நான் பார்க்கல. இல்ல நீ பார்த்த. எப்படி சொல்றா நான் பார்த்தேன்னு? நீ பார்த்தத நான் பார்த்தேன். இதோ இந்த மாதிரி. இப்டி. இப்டி வந்து ஒரு கண்ணு மட்டும் மூடி, இந்த மாரி இந்த ஒரு கண்ண ஓப்பன் பண்ணி இப்டி பார்த்த. நான் பார்த்தனே! இப்டி 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 பார்த்த. இந்த மாரி தானே பார்த்த. அப்டின்னு சொல்லி ஜிமினா பண்ண மாரி செஞ்சு காட்டுறீங்க. ஜிமினாக்கு ஒரு மாரி சிரிப்பு வருது. அவன் அப்டியே டங்க்க ரோல் பண்ணிக்கிட்டே சிரிக்கிறான். என்ன எதுக்கு இப்ப சிரிக்கிற நீ? யப்பா! இந்த பொண்டாட்டிங்கலாம் வேற மாரிடி. புருஷனோட பார்வை எப்படிலாம் போது, எப்படி பார்க்குறான், எங்க திரும்புது, எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச் போய் நோட் பண்ணுவீங்க போலயே! பின்ன நோட் பண்ணாம இருப்போமா? அதெல்லாம் பொண்டாட்டிங்க உஷாரா இருப்பாளுங்க. புருஷனோட கண்ணு எங்க போகுது, எப்படி பார்க்குது, யார பார்க்குது, பொண்டாட்டி புருஷன்காரோட கண்ண வச்சு கண்டுபிடிச்சுருவா எல்லாத்தையும். சரி நீ இப்ப கண்ண மூடு. கண்ண ஓப்பன் பண்ணாத. சரி, சரி. கண்ண மூடிக்கிறேன். அப்டின்ட்டு இப்ப ஜெமின் அப்டி கண்ண மூடிக்கிறாரு. அப்டியே ஷவர்ல போய் நிக்கிறீங்க. ஜெமின் அப்டியே உங்கள திருப்பி பார்க்குறான். நீங்க ஜெமின பார்க்குறானான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஜெமின் அப்டியே உங்கள பார்த்துட்டு இருக்கான். ஐயோ! ஜெமினா நீ சொல்ற பேச்ச கேட்க மாட்டாளா? கண்ண மூட சொன்னா கண்ண மூடவும் மாட்டேங்கிற. ஏய் போடி! நான் கண்லாம் மூட மாட்டேன். இப்டிதான் பார்த்துட்டு இருப்பேன். அப்டின்ட்டு அவன் சொல்றான். நீ இப்டியே பார்த்துட்டு இருந்தா என்னால குளிக்க முடியாது ஜெமினா. பரவால்ல. நான் குளிக்க வைக்கிறேன். அப்டின்ட்டு ஜிமின் அப்படியே டக்குனு உங்க முன்னாடி வந்துடுறான். தண்ணி 2 பேர் மேலயும் அடிக்குது. ஜிமின் அப்படியே உங்களையும் பார்க்குறான். நீங்களும் ஜிமினா பார்க்குறீங்க. ஸோ தைஸ்லேருந்து அப்படியே ஒரு ஃபிங்கர்ஸ வச்சு டச் பண்ணிக்கிட்டே, இப்போ உங்க ஹிப்ஸ் கிட்ட அப்படியே வந்து கைய ஹோல்ட் பண்றாரு. அப்படியே அந்த ஹிப்ல ஹோல்ட் பண்ண திருப்பியும் அந்த ஃபிங்கர்ஸ கொஞ்சம் கொஞ்சமா மேல எடுத்துட்டு போறாரு. இப்போ அப்படியே அந்த ஃபிங்கர்ஸ அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே, அப்படியே செஸ்ட்டுக்கு மேல கொண்டு வந்து, உங்களோட ஹேர் எல்லாத்தையுமே அப்படியே பின்னாடி போடுறாரு. ஸோ பின்னாடி போட்டுட்டு, இப்போ உங்க நெக்ல தான் அப்படியே அவரோட லிப்ஸ வச்சு கிஸ் பண்றாரு. ஜிமினா அப்போ ஜிமின் அவரோட ரைட் ஹேண்ட எடுத்துட்டு வந்து உங்களோட லெஃப்ட் செஸ்ட்ல வச்சு அப்படியே லைட்டா பம்ப் பண்றாரு. ஸோ நீங்க ஜிமினா என்ன பண்ற? ஆ குளிக்க வைக்கிறேன்னு தானே சொன்னேன். அதுக்கு இப்படிலாம் பண்ணுவாங்களா? ஆ ஸோ இப்போ ஜிமினா அப்படியே எதுவுமே பேசாம அவங்கள நல்லா டைட்டா ஹக் பண்ணிட்டு உங்களுக்கு பின்னாடி இருக்க ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே அந்த பாடி ஷவர் ஜெல் எடுத்து அப்படியே உங்க மேலேயும் ஜிமின் மேலேயும் படுற மாதிரி சென்டர்ல போடுறாரு. ஸோ அந்த ஷவர் ஜெல்ல அப்படியே ஜெமினா உங்க நெக்ல அண்ட் உங்க ஷோல்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு ஊத்துறாரு. ஸோ ஊத்திட்டு இப்போ அந்த ஷவர் ஜெல்ல அப்படியே தூக்கி போட்டுட்டு, இப்போ அவரோட கைய வச்சு அப்படியே உங்களோட நெக்ல அண்ட் உங்க ஷோல்டர் அப்புறம் 2 செஸ்ட்டுக்கு நடுவுலன்னு சொல்லிட்டு, அப்படியே அவரோட கைய அப்படி கொண்டு போய் சாஃப்ட்டா அத வந்து டச் பண்ணி ஸோ அது உங்க பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாரி அவரு தடவி விடுறாரு. ஸோ இப்போ அது ரொம்ப மெல்லமா, ரொம்ப ஸ்மூத்தா அவரு தடவுறாரு. நீங்க அப்படியே உங்க ஹெட்ட வால்ல நல்லா பின் பண்ணிட்டு, கண்ண மூடி ஒரு டச்ச வந்து அப்படியே ஃபீல் பண்றீங்க. ஸோ இப்போ ஜிமினா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர டச் பண்ணிட்டு, அப்படியே பேக்ல திருப்பி விட்டுர்றாரு. ஸோ இப்போ நீங்க உங்களோட ஃப்ரண்ட் சைட் வந்து இப்போ வால்ல இருக்கு. ஸோ உங்க பேக் சைடு அப்படியே ஜிமினா பக்கம் இருக்கு. ஸோ ஜெமினா அப்படியே உங்கள் ஹேர் எல்லாத்தையும் முன்னாடி போட்டு ஷோல்டரில் அப்படியே நல்லா கிஸ் கொடுக்குறாரு. உங்கள் ஷோல்டரில் அந்த வாட்டர் ட்ராப்ஸ்லாம் இருக்குது. பத்தாததுக்கு வேறு அந்த ஷவர் ஆன்லேயே தான் இருக்குது. வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ ஜெமினா அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அவரோட ஹேண்டை எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஃப்ரண்ட் சைடு இருக்க செஸ்ட்டை நல்லா பம்ப் பண்ணுறாரு. அப்படி நீங்கள் அந்த அப்படியே கண்ணு மூடி அதை ஃபீல் பண்ணுறீங்க. ஜெமினா அதை நல்லா பிடிச்சி அழுத்திக்கிட்டே அப்படியே வந்து பேக் சைடில் கிஸ் பண்ணிவிட்டு இப்போ டக்குன்னு டேர்ன் பண்ணி உங்களை லிப் லாக் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஜிமினாக்கு டக்குன்னு ஃபோன் அடிக்குது. அப்போ நீங்களும் ஜிமினாவும் அப்படியே பார்க்குறீங்க. அம்மோ டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வெளியே போயிடுறாரு. ஸோ நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாத் பண்ணிட்டு வெளியே வரீங்க. ஸோ இப்போ ஜிமினா போயிட்டு டக்குன்னு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வராரு. ஸோ 2 பேருமே ரெடி ஆகிட்டு ஸோ இப்போ காரில் தான் போயிட்டுருக்கீங்க காலேஜுக்கு. ஸோ செம்ம லேட் ஆகிடுச்சு.
ரொம்ப லேட் ஆயிடுச்சு காலேஜுக்கு. செம்ம ஸ்பீடா போறாரு ஜிமினா. ஒரு மாரி கோவத்தோட. நீங்க அப்படியே சைலன்ட்டா ஜிமினாவே பார்த்துட்டு வரீங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாரி பயமா இருக்கு. பிகாஸ் வந்து ஜிமினாக்கு வந்து டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பங்க்சுவாலிட்டி வந்து கரெக்ட்டா அவரு ஃபாலோ பண்ணுவாரு. ஸோ இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு காலேஜுக்கு. ஆல்ரெடியே உங்கள எழுப்பும்போதே 1/2 ஹவர் தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவரு செம்ம காண்டாயிட்டு இருக்காரு. நீங்க அத வந்து நோட்டீஸ் பண்றீங்க. அப்படியே முறைக்கிறான் உங்கள பார்த்துட்டு. "என்ன? ஏன் முறைக்கிற? ஆ? ஏய்! பேசாம வாடி." ஏன் இப்ப கோவப்படுற? என்ன? என் மேல கோவமா? அப்படியே அவனோட கைய டச் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஜெமினா வண்டிய ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள அடிச்சிடுறான். "ஏய்! ஒரு தடவ சொன்னா புரியாது உனக்கு? ஆ? டைம் ஆயிடுச்சுடி. டைம் ஆயிடுச்சு. அங்க போய் நான் திட்டு வாங்கணும். நான் என்னைக்குமே இந்த மாரி லேட்டா போனதில்ல. உனக்கு தெரியும் தானே? கொஞ்சம் தயவு செய்து கம்முனு வரியா? எதுவும் பேசாத என்கிட்ட. நானே செம்ம காண்டுல இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா அப்படியே டிரைவ் பண்றாரு. நீங்க ஜெமினா உங்கள வந்து அடிச்சிருப்பாரு. ஸோ நீங்க ஒரு கன்னத்த அப்படியே புடிச்சுக்கிட்டு, அப்படியே விண்டோ பக்கம் திரும்பிடுறீங்க. உங்க கண்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ணு தண்ணி வந்துகிட்டே இருக்கு. ஸோ உங்களால ஸ்டாப் பண்ணவே முடியல. ஜெமினாவும் பார்க்குறாரு நீங்க அழுறத. பட் ஆனா கண்டுக்கல. அவருக்கு வந்து இப்போ வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் தாட் ஓடிட்டுருக்கு. இப்போ ஃபைனலா வந்து காலேஜுக்கும் ரீச் ஆயிட்டீங்க. ஸோ இப்போ காலேஜுக்கு வந்த உடனே ஜெமினா அப்படியே வண்டிய பார்க் பண்ணிட்டு வராரு. ஜெமினா போய் ஒரு 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ்ல ஸோ நீங்களும் பின்னாடியே போறீங்க. நீங்க பார்க்குறீங்க ஜெமினா என்ன ஒரு கேபின்குள்ள போகவே இல்ல. அவர வெளியே நிக்க வச்சுட்டு அந்த பிரின்சிபல் கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கான். "என்ன ஜெமீன் சார், இதான் உங்க பங்க்சுவாலிட்டியா? எந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க? ஆ? என்ன சார் நீங்க? இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன சார், இந்த காலேஜ்ல நீங்க மட்டும் தான் கரெக்ட்டா டைமுக்கு ஒர்க்குக்கு வருவீங்கன்னு பார்த்தேன். நீங்களும் இப்ப இப்படி தானா? நான் நெனச்சேன், ஜிமின் சார் ஏதோ ஸ்பெஷலா இருப்பாரு. அவர் வந்து பெர்ஃபெக்ட்டா செய்வாருன்னு. இதான் உங்க பெர்ஃபெக்ட் லட்சணமா?" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஒரு மாரி கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கான் ஜிமினாவ. ஸோ ஜிமினாவால எதுவுமே பேச முடியல. அப்படியே நின்னுட்டு இருக்கான். அவனுக்கு செம்ம காண்டாகுது. ஒரு மாரி கண்ணெல்லாம் அவனுக்கு ஒரு மாரி ரெட் ஆகுது. ஸோ அத நீங்க பார்க்குறீங்க. ஸோ இந்த மாரி ஜெமினா வந்து இந்த மாரி இருந்து நீங்க பார்த்ததே இல்ல. உங்களுக்கே ஒரு மாரி கஷ்டமா போயிடுச்சு. இல்ல ஒரு மாரி சேடா அப்படியே நீங்களும் கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகுறீங்க. ஸோ இப்போ ஜெமினா தான் அப்படியே பேசி முடிச்சு டேக் கேர் பண்ணிட்டு, அப்படியே வந்து அவரோட கேபின்க்கு போயிடுறாரு. ஸோ நீங்க இப்போ அப்படியே கிளாஸ் ரூம்குள்ள போறீங்க. ஸோ கிளாஸ் ரூம்ல போனா ஒரு ஹவரே முடிஞ்சிருச்சு. ஸோ லியா தான், "ஐயோ! ஃபையான் நீ வரமாட்டேன்னு நெனச்சுட்டேன். இன்னைக்கு லீவ் போட்டுருவேன்னு நெனச்சேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு, "நல்ல வேள நீ வந்ட்ட" அப்படின்னு சொல்லி உங்கள ஹக் பண்றா. "ஏய் ஆமா என்னடி? ஏன் லேட்டா வந்த? ஆ?" "இல்லடி லியா, கொஞ்சம் தூங்கிட்டேன். அதான் கொஞ்சம் லேட்டா தான் எந்திச்சேனா, அதான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு." "ஓ! அப்படியா? சரி, சரி. இந்தா மயன், இந்தா பிஹெச்இபி மேம் நோட்ஸ்லாம் குடுத்தாங்க. நீ வரதுக்குள்ள ஒரு ஹவரே முடிஞ்சிருச்சு. இந்தா இந்த நோட்ஸ்லாம் எடுத்துட்டு போய் காப்பி பண்ணிக்கோ வீட்ல. ஓகேவா?" அப்படி சொல்லிட்டு அவ நோட்ஸ் குடுத்துடுறா. நீங்களும் அத வாங்கி வச்சுக்கிறீங்க. இல்லையா? "நெக்ஸ்ட் ஹவர் என்னடி? ஆ நெக்ஸ்ட் ஹவர் இரு ஒரு நிமிஷம் டைம் டேபிள் பார்க்குறேன்." அப்படி சொல்லிட்டு அவ டைம் டேபிள் எடுத்து பார்க்குறா. "ஏய் வயன், நெக்ஸ்ட் நம்ம ஜெமீன் சார் தான்." "என்ன? ஜெமீன் சாரோட சப்ஜெக்ட்டா?" "ம். ஆமா. சார் இன்னும் வரலன்னு நெனைக்கிறேன். ஒரு வேள லீவ் போட்டாரா என்னன்னு தெர்ல." ஐய்யய்யோ! அப்டின்ட்டு நீங்க பார்க்குறீங்க. ஸோ இப்போ ஜெமினி அப்டியே உள்ள என்டர் ஆகுறாரு. ஸோ எல்லாரும் ஏஞ்சு நிக்கிறாங்க. குட் மார்னிங் சார் சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அப்டியே ஜெமினாக்கு பவ் பண்ணிட்டு அப்டியே உட்கார்றீங்க. ஜெமினாவும் அப்டியே எல்லாருக்கும் பவ் பண்ணிட்டு அப்டியே கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சுறாரு. நீங்களும் நோட் ஓப்பன் பண்ணி அப்டியே கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்போ சைட்ல இருந்து "ஏய் ஒயனே! ஏய் ஒயனே! இந்தாம்மா ஒயனே! ஏ பொண்ணே!" அப்டின்னு ஒரு சத்தம். நீங்க அப்டியே சைடா திரும்புறீங்க. "என்னடா?" "ஏய் ஒயனே! இன்னைக்கு காலேஜ் முடிஞ்சோனே வீட்டுக்கு போயிடாத. என்னா எனக்காக கிரவுண்ட்ல வெயிட் பண்ணு." "ஆ எதுக்கு?" "ஏய் என்னா மறந்துட்டியா? நம்ம ப்ராஜெக்ட் விஷயமா கொஞ்சம் வெளிய போனோம்." "ஐயோ! நீ மட்டும் போய் வாங்கிட்டு வாயேன்." "என்னது? ஏய் அதெல்லாம் முடியாது." இங்க ஜிமினா அப்படியே போர்டு பின்னாடி திரும்பியிருப்பாரு. ஸோ ஏதோ பேச்சு சத்தம் கேட்ட உடனே அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஸோ நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. அப்ப எல்லாரும் சைலன்ட்டா ஆயிடுறாங்க. ஸோ ஜிமினா டக்குனு உங்க கிட்ட வந்துட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க?" "ஆ ஐயய்யோ! சார் டேய் சொட்ட நோட்ட குட்றா. ஆ நான் தரமாட்டேன். என் நோட்டு. டேய் குட்றா அப்டின்ட்டு இப்போ ஜோ அப்படியே பக்கத்துல இருக்க பையனோட நோட்ட வாங்கி வச்சுக்கிறான். 2 பேரும் எந்திரிங்க. அப்ப நீங்க 2 பேரும் எந்திரிக்கீங்க. என்ன விஷயம்? அவ்ளோ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா என்ன? ராணுவ ரகசியமா? ஆ எல்லாரும் கிளாஸுக்கு கவனிச்சுட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்னடா பேசுனீங்க? ஆ அப்படின்னு ஜோவ புடிச்சு கேட்குறான். ஜோ வந்து அ சார் அது வந்து பென்னு கீழ விழுந்துருச்சு சார். அதுதான் எடுத்து குடுக்க சொன்னேன். என்ன? பென்னா? ஆ, ஆமா சார். இதோ
இதோ அந்த அந்த ப்ளூ பென் தான் சார். பக்கத்துல இருக்க ப்ளூ பென் உங்க டெஸ்க் மேல ப்ளூ பென் இருக்கு. ஸோ அந்த ப்ளூ பென் எடுத்துட்டு, "இது உன் பென்னா?" "ஆ, ஆமா சார். இது என் பென் தான்." அப்புறம் ஜிமின் அப்படியே உங்கள பார்க்குறான். "டேய் லூசு பயலே! அவன் எனக்கு வாங்கி குடுத்ததுடா. அது அவன்கிட்ட போய் என்னோட பென்னுன்ற. லூசு போச்சு மாட்டுன நீ." அப்படின்ட்டு நீங்க அப்படியே பார்க்குறீங்க. "ஆ, உன் பென் எப்படி கேர்ல்ஸ் கிட்ட போச்சு? ஆ, அதுவும் ஸ்பெசிஃபிக்கா ஒயின் கிட்ட." ஐய்யய்யோ! என்னடா ஜோ! இவன் இப்படிலாம் கேள்வி கேட்குறான். "என்னடா சொல்லு." நீங்க நடத்துறத கவனிச்சு எழுதிட்டு தான் சார் இருந்தேன். திடீர்னு இந்த புட்டி என்ன பண்ணிட்டான், நோட்ட நவுத்துறா எனக்கு இடம் பத்தல அப்டின்னா, "டேய் எனக்கும் இடம் பத்தலன்னா எட்ஜ்ல உட்காந்துருக்கேன்" அப்டின்னு சொல்லிட்டு இருந்தேன். டக்குனு என்ன தள்ளி விட்டான் சார். நோட்டு கீழ விழுந்துருச்சு. பென் அப்டி போயிடுச்சு சார். அப்டின்றான். ஜிம்னா அப்டியே பக்கத்துல இருக்க பையன பார்க்குறான். "அவன் சொல்றது உண்மையா? ஆ, ஆ சார்." "டேய் டேய் காப்பாத்தி விட்றா புட்டி" அப்டின்னு அப்டியே ஜோ தான் அந்த புட்டியோட பேண்ட்ட புடிச்சு இழுக்குறான். அப்போ, "சார் ஆமா சார். அது ஆமா சார். ஜோ சொல்றது உண்மதான்." அப்படின்னு சொன்னோனே, இப்ப ஜெமினா அப்படியே, "சரி, உன் நோட் எங்க? ஆ சார் உன் நோட் எங்கன்னு கேட்டேன்." ஐய்யய்யோ! இவன் என்னடா சும்மா விட மாட்டான் போலயே! இப்போ இந்த புட்டி மாட்டி விட்டுருவானே என்ன? "உன் நோட் எங்கன்னு கேட்டான்." "என்ன நோட் எடுத்துட்டு வரலையா?" "ஆ இல்ல சார். நான் நோட் எடுத்துட்டு வந்தேனே. இதோ இதான் என் நோட்டு." அப்படின்னு ஜோ கிட்ட அந்த நோட்ட வாங்கி காட்டிர்றான். ஸோ, இப்போ ஜோவ பார்க்குறான். "அப்போ உன் நோட் எங்க? ஆ டேய் ஜோ சொல்லு. உன் நோட் எங்க?" "சார் அது நோட்டு வீட்ல இருக்கு சார்." "நோட்ட வீட்ல வச்சுட்டு நீ ஏன்டா வந்த? என்ன வீட்ல பூஜை போட வச்சிருக்கியா? ஆ?" ஐயய்யோ! சார் எப்படி சார் சொன்னீங்க? அப்படியே எங்க வீட்ல வந்து ஸ்பை வச்சு பார்த்த மாரியே இருக்கு சார். ஆமா சார். எங்க அம்மா தான், "டேய் மகனே! நீ நல்லா படிக்கணும்டா, பாஸ் பண்ணணும்டா, செமஸ்டர் வேற வருது. அதனால வந்து உன் நோட்டு புக்கெல்லாம் குடு. நான் வந்து அதுக்கு வந்து பூஜைலாம் போட்டு சாமி கும்பிட்டு வைக்கிறேன். மறுநாள் வந்து எடுத்துக்கோ." அப்படின்னு சொன்னாங்க சார். அப்படின்றான். இத கேட்டவுனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீங்களும், "ஐயோ! லூசு பையன் எப்படி சொல்றான் பாரேன்." அப்படின்ட்டு உங்களுக்கும் சிரிப்பு வருது. அப்போ ஜிமியா செம்ம காண்டாயிட்டு, "ஏய் ஜோ வெளிய போ கிளாஸ விட்டு." "சார்." "வெளிய போடா. வெளிய போய் நில்லு. இன்னைக்கு ஃபுல்லா நீ வெளிய தான் நிக்கணும். அப்புறம் ஒயன் நீ, நீயும் தான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா நான் எதுவுமே பண்ணலையே சார். "ஒழுங்கா வெளிய போய் நில்லு ஒயன்." அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அப்படியே ஜெமினா தான் முன்னாடி போய் நின்னுட்டு டெஸ்க் மேல ஒரு ஸ்டிக் இருக்கும். அந்த ஸ்டிக்க அப்படியே பெஞ்ச் மேல தட்டிட்டே சொல்றான். ஸோ நீங்களும் சரி சொல்லிட்டு அப்படியே வெளிய போய் நின்னுக்கிறீங்க. இப்போ ஜோவும் நீங்களும் நின்னுட்டுருக்கீங்க. ஸோ உள்ள ஜிமின்னா வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஜோ உங்கள பார்க்குறான். நீங்க அப்படியே ஜோவ பார்த்து மொறைக்கிறீங்க. "என்னாவா என்ன? எதுக்கு இப்படி மொறைக்கிற? ஆ?" அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்க, "ஏன்டா உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சிருக்கா என்ன? ஆ பிரேக் ஹவர்ல இத பத்தி பேசியிருக்கலாம்ல ப்ராஜெக்ட் விஷயமா. பிரேக் ஹவர்ல பேசியிருக்கலாம்ல. நீ எதுக்கு இப்ப கிளாஸ் ஹவர்ல பேசின? பாரு அந்த ஆள் என்ன வெளிய அனுப்பிச்சு விட்டான். அது மட்டும் இல்லாம ஏன்டா நீ ஒரு பைத்தியம் தான் நிஜமாலுமே. ஏன்டா லூசு பையன் மாரி ஆன்ஸர் பண்ற? ஆ அவன் தான் நோட்டு பூஜை போட வச்சிருக்கேன்னு கேட்டா, ஆமா சார் நான் பூஜை தான் போடுறேன்னு சொல்ற. பைத்தியமா புடிச்சிருக்கு உனக்கு? ஆ பாரு எல்லாரும் சிரிச்சாங்க. அவனுக்கு வேற கோவம் வந்துருச்சு. வெளிய தொரத்திட்டான் நம்ம 2 பேத்தையும்." அப்படின்றீங்க. அப்போ ஜோ தான், "அட போ என்ன எல்லாரும் சிரிச்சாங்க தான். கூட சேர்ந்து என் ஆளும் சிரிச்சதில்ல. அதுக்கு தான் இந்த கமெண்ட்டு." "என்ன? புரியல." "ஏய் லியா சிரிச்சால்ல, அதுக்கு தான்." "ஹம் சரியா போச்சு. அவ சிரிக்கணும்னு தான் இந்த மாரி மொக்கையா போட்டியா? போடா டேய்! உன்னால நான் வெளிய நிக்க வேண்டியதா போச்சு. ஆல்ரெடி அவன் என் மேல செம்ம காண்டுல இருக்கான். இவன் வேற பத்தாததுக்கு அவன் வீட்டுக்கு போனா என்னென்ன பண்ண போறான்னு தெரியல." அப்படின்ட்டு நீங்க புலம்புறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நின்னுட்டுருக்கீங்க. ஸோ நீங்க நின்னுட்டே அப்படியே ஜிமின பார்க்குறீங்க உள்ள கிளாஸ்க்குள்ள. அப்படியே ஒயிட் கலர் ஷர்ட் அதுக்கேத்த மாரி பிளாக் கலர் பேண்ட் போட்டு டக்கின்லாம் பண்ணி, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் தான். ஸோ ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ட அப்படியே ஹாஃப் வந்து அப்படியே மடிச்சு விட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் 2 பட்டனையும் கழட்டி விட்டுட்டு பார்க்குறீங்க ஜிமினாவ. ஆ! சொன்னா இவன் ஃபர்ஸ்ட் 2 பட்டனையும் அவுத்தி விட்டான். எல்லாமே தெரியுது. எல்லாம் பார்க்குறாளுங்க. ஐயோ! கடவுளே! இவளுங்க கிளாஸ் கவனிக்கிறாளுங்களா? இல்ல இவன சைட் அடிக்கிறாங்களான்னே எனக்கு கண்டுபிடிக்க முடியல. 2மே பண்ணுவாளுங்க, என் கிளாஸ் புள்ளைங்க. இவளுங்கலாம் கேடிங்க. சத்தியமா. நான் இவன இப்படி பார்க்கறத விட, இவளுங்க தான் பல டைம் இப்படி பார்த்துருப்பாளுங்களாட்டுக்கு. இவங்ககிட்ட எத்தன தடவ சொல்றது? ஆ எத்தன தடவ இந்த ஜிமினா கிட்ட சொல்றது? ஷர்ட் பட்டன கழட்டாத, கழட்டாதன்னு. சொல்ற பேச்ச எங்கேயாவது கேட்குறானா? அப்படின்னு நீங்க மொனவிட்டு இருக்கீங்க. அப்போ ஜோ வந்து, "வயனே, வயனே, என்னடா? என்னடி? என்னென்னமோ பேசிட்டு இருக்க? என்ன பைத்தியம் முத்திச்சா?" அப்படின்றான். நீங்க, "ஆமா.
இன்னும் கொஞ்ச நேரத்துல அதான் ஆக்க போகுது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜிமினாவே பார்த்துட்டுருக்கீங்க. எல்லா பொண்ணுங்களும் அப்படியே ஜிமினாவே பார்த்துட்டுருக்காங்க. கிளாஸ்லாம் ஓவர் ஆக்குது. நீங்க லியா கூட கிளம்பி அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஜிமினாவும் அப்படியே வீட்டுக்கு வராரு. ஸோ நீங்க வீட்ல பேக்லாம் அப்படியே ஒரு மூலையில போட்டுட்டு ரொம்ப டயர்டா அப்படியே சோஃபால படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஸோ இப்போ ஜிமினா அப்படியே வீட்டுக்குள்ள வராரு. ஸோ லைட்ஸ்லாம் ஆன் பண்றாரு. அப்படியே படுத்துருக்கீங்க. ஜிமினா அப்படியே, "ஏய் என்னடி என்ன படுத்துருக்க? ஆ உடம்பு சரியில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அவங்க கிட்ட வராரு. நீங்க, "தள்ளு, கை வைக்காத." "ஏன்? ஏன் வைக்கக்கூடாது? ஆ கை வைக்காதன்னு சொல்லிட்டேன். கையெடு." "என்ன அக்கறை உனக்கு? ஆ கையெடு." "ஏய் இது என்ன கேள்வி? ஆ நான் புருஷன்டி." "ஆமா, பெரிய பொல்லாத புருஷன். பொண்டாட்டி காலையிலேருந்து சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியாத ஒரு புருஷன்." "ஏன்னா அப்போ நீ காலைல சாப்பிடலையா?" "ஆமா, சாப்பிடல." "ஏய் நீ ஏன்டி சொல்ல?" இத வேற சொல்லுவான்னு எதிர்பார்க்குறியா? உனக்கே தெரியாதா? அப்போ என் மேல உனக்கு பாசம் இல்லையா? "ஏய் என் கைய குடேன்." அப்படின்னு அவங்க கைய எடுத்து ஒரு ஹார்ட்ல வச்சுக்கிட்டு, இதுக்குள்ள ஒயன் ஒயன் உன் பேர மட்டும் தான் சொல்லும். அந்த அளவு உன் மேல அவ்வளோ டீப்பா லவ்வனா இருக்கேன். அது உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. "புரியுது, புரியுது. நவரு. எனக்கு பசிக்குது." "பசிக்குதா? சரி உனக்கு ஏதாவது செஞ்சு தரட்டுமா?" "ஆஹா, எனக்கு எனக்கு வெளிய போணும்." "வேணா ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம்." "நீயும் சாப்பிடலன்னு தெரியும்." "ஏய் இல்லடி நான் நான் சமைச்சு கொடுக்குறேன்." "இல்ல வேணாம்." "ஏன்டி என்ன நான் சமைச்சா நல்லா இருக்காதா? சாப்பிட மாட்டியா?" "இல்ல அப்படி இல்ல. நீ சாப்பிடலன்னு தெரியும். அதனால தான்." "எப்பிட்ரி பார்த்த மாதிரி சொல்கிற? ஆ பின்ன பொண்டாட்டியே சாப்பிடல. அப்போ நீ சாப்பிட்ருவியா?" "மீனா நீ சொல்லாமலே நீ என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கன்னு எனக்கு தெரியும். நான் சாப்பிட்லைன்னா உன்னால் தாங்க முடியாது. நீயும் சாப்பிட மாட்டேன்னு நல்லா தெரியும்." "சரி சரி இப்படியே நின்று பேசிகிட்டு இருக்க போறியா இல்லை சாப்பிட வர போறியா?" "ஆ சாப்பிட வரேன். எனக்கு ரொம்ப பசிக்குது." அப்படின்ட்டு நீங்களும் ஜிமின் வெளியே போகிறீங்க. ஜிமின் அப்படியே கார் எடுக்க போகிறாரு. அப்போ நீங்கள், "என்ன கார்லையா போகிறோம்?" "ஆமாம் ஏன் என்னாச்சு?" "இல்லை பைக்கில் போகலாம்." "ஒரு மாதிரி க்ளவுட்லாம் மூடுற மாதிரி இருக்கு. நடுவில் மழை பெஞ்சதுன்னா என்ன பண்ணுவ? ஆ செம்மையாக குளிரும்." "பரவாயில்ல பரவாயில்ல. நம்ம வண்டியிலே போகலாமே. ஆ மழையில் நனைஞ்சிட்டு போனால் நல்லாயிருக்கும்." "ஜன்னி வந்துடும் பரவாயில்லையா?" "பரவாயில்ல பரவாயில்ல. அதெல்லாம் மழை வராது." "ஏய் நான் காரை விட பைக்கில் செம்ம ஸ்பீடாக போகணும்னு நல்லா தெரியும். உனக்கு ஸ்பீட்னா ரொம்ப பயம்னு எனக்கு தெரியும். அதனால பைக்லாம் வேணாம் கார்லேயே போகலாம்." "ஆ இல்ல 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 பரவாயில்ல. நீ ஸ்பீடாகவே போ. நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன்." அப்படின்றீங்க. ஸோ இப்போ ஜிமினா அப்படியே சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லிட்டு அப்படியே பைக் எடுக்கிறாரு. ஸோ நீங்களும் ஜிமினா பின்னாடி உட்காந்துக்கிறீங்க. இப்போ ஜிமினாவும் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க. ஜிமினா அப்படியே கண்ணாடி வழியாக உங்களை பார்த்துட்டு, "யாரோ சொன்னாங்க ஜிமினா பைக்கில் போகலாம் உன்னை கட்டி பிடிச்சிட்டு வரேன்" அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சொன்னதை மறந்துட்டாங்க போல. கட்டி பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராரு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே, "என்ன எதுக்கு இப்படி பேசுகிற? ஆ இது என்ன இப்போ கட்டி பிடிக்கணும் அவ்வளோதானே?" அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினாவை நல்லா டைட்டாக பண்ணிக்கிறீங்க. சரி இப்போது ஜிமினா நல்லா ஸ்பீடாக போகிறாரு. நீங்கள் "ஜிமினா ஸ்பீடாக போகாத" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ரோட் சைடில் ஒரு ஃபுட் ஸ்டால் மாதிரி இருக்குது. ஸோ அது ரொம்ப சின்னதாக இருக்குது. அது மினிமமாக ஒரு சின்னதாக ஒரு தள்ளுவண்டி மாதிரி இருக்குது. ஸோ அங்கே எல்லோரும் லைட் செட்டப்லாம் போட்டு அழகாக இருக்குது. சேர்லாம் போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்க்குறீங்க. "ஜிமினா ஜிமினா." "என்னடி?" "ஜிமினா நம்ம எங்கே போகிறோம்?" "ஆ ஹோட்டலுக்கு." "ஜிமினா இங்கே சாப்பிட்லாமா?" "என்ன இங்கேயா?" "ஆமாம். நான் இந்த மாதிரி ரோட் சைடில் இருக்க கடையில் சாப்பிட்டதே இல்லை ஜிமினா. ஆ சாப்பிட்லாமா? ப்ளீஸ் ப்ளீஸ்." "அம்மோ என்ன இப்போது சாப்பிட்ணும் அவ்வளோதானே? வா வா சாப்பிட்லாம்." அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே பார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அந்த கடையில் தான் அவங்கள கூப்பிட்டு போய் அந்த சேரில் உட்கார வச்சு உங்களுக்கு ஃபுட் வாங்கிட்டு வந்து அப்படியே கொடுக்குறாரு. ஸோ அப்படியே நீங்களும் உட்காந்துட்டே சாப்பிட்றீங்க. செம்மையாக காத்தடிக்குது. அந்த க்ளவுட்ஸ்லாம் ரொம்ப அப்படியே டார்க்காக இருக்குது. அப்படியே அந்த பக்கத்துலேயே அந்த கடையில் அழகாக குட்டி குட்டியான லைட்ஸு அது செம்மையாக இருக்காங்க. நிறைய பேர் உட்காந்து ஃபோன் பேசிட்டு சாப்பிட்றாங்க. அண்ட் லவ்வர்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு, "ஜிமினா செம்மையாக இருக்குல்ல? ம் பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு இருந்திருக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து பேசிகிட்டே இருக்கீங்க. "எனக்கு மழை வரும் போலயே, மேலே ஸ்டார்ஸ் எதையும் காணும்." அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினாவும் பார்க்குறாரு. "ம் ஆமாம். சரி சீக்கிரம் சாப்பிடு. சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம். மழை வரதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம். ம் ம் சரி சரி." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிமினா திருப்பி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அவர் கூட உட்காடுறீங்க. ஸோ உட்காந்துட்டு போயிட்டே இருக்கும்போது,
ம். அம் ஜெமினா. ம். என்னடி? சாப்பாடுலாம் ஓகே. அம் இன்னும் ஏதோ மிஸ் ஆகுற மாரி இல்ல? என்ன மிஸ் ஆகுது? குல்ஃபி. குல்ஃபி வாங்கி தாயேன். என்ன? இந்த நேரத்துக்கா? ஆமா. குல்ஃபி சாப்பிடணும் போல இருக்கு. ஏய்! என்ன நீ? ஆ அதெல்லாம் ஒண்ணும் தேவல்ல. வா மழை பெய்யுற மாரி இருக்கு. இந்த நேரத்தில குல்ஃபி சாப்பிட்றேன் அது இதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் நாளைக்கு உனக்கு ஃபீவர் வந்துரும். வேணாம் வா. ஹ ஜெமினா ப்ளீஸ். ஏய் வேணாண்டி வா. ஜெமினா வண்டி நிறுத்து. ஏன்டி? வண்டி நிறுத்துன்னு சொல்லிட்டான். ஜெமினாவும் வண்டி நிறுத்துறாரு. நீங்க இறங்கிர்றீங்க. ஜெமினாவ பார்த்துட்டு, "நீ ஏன் போய்க்கோ வீட்டுக்கு. நான் வரல." ஏய் அம்மு ஏன்? ஏன் வரல நீ? ஆ பின்ன பொண்டாட்டி ஆசையா குல்ஃபி வாங்கி தா புருஷான்னு கேட்குறேன். ஆனா நீ வாங்கி தர மாட்டே போடின்ற. போ நான் வரல உன் கூட வீட்டுக்கு. நீயே போய்க்கோ அப்படின்றீங்க. அப்போ ஜெமினா வந்து, சரி இப்போ என்ன? உனக்கு குல்ஃபி வாங்கி தரணும் அவ்வளோதானே? வா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அப்படியே ஜெமினா தான் அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறாரு. ஒரு கடையில் தான் போய் குல்ஃபி வாங்கிட்டு அப்படியே உங்கள்ட்ட வந்து தராரு. நீங்கள் அப்படியே இந்த குல்ஃபி பாக்கெட்டை பெருக்கிறீங்க. ஜெமினாவும் நீங்களும் பைக் கிட்ட நின்றுட்டு அப்படியே குல்ஃபி சாப்பிட்றீங்க. ஜெமினா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குல்ஃபி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ அம்மோ நான் தான் சொன்னல அப்போவே, வா வா இந்த பக்கம் நில்லு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கிட்ட கூட்டு போய் நிற்க வைக்கிறாரு. ஆஹா நான் வரல, நம்ம வீட்டுக்கு போகலாம். எது இந்த மழையிலையா? ஆமாம். ஏய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? செம்மையாக மழை பெய்யுது. இப்போ வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலான்ற. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? ஒழுங்கா வந்து நெல்லு, விட்டதுக்கு அப்புறம் போகலாம். ம் இப்போவே போகணும் வா அப்படின்றீங்க. அப்போ ஜெமினாவும் சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாரு. ஸோ நீங்களும் பின்னாடி உட்காந்துக்கிறீங்க. பத்ததுக்கு சாரல் வேறு அடிக்குது. நீங்கள் ஜெமினாவை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜெமினா செம்ம ஸ்பீடில் போகிறான். செம்மையாக காற்றடிக்குது. நல்லா லைன்லாம் உங்கள் மேலே படுது. நீங்கள் அது ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணிகிட்டே போகிறீங்க. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ அப்படியே வீட்டுக்கு போயிட்டு உள்ளே போகிறீங்க. 2 பேரும் செம்மையாக நனைஞ்சிருக்கீங்க. நீங்கள் போயிட்டு டக்குன்னு டவல் எடுத்துகிட்டு வந்து ஜெமினாவை கவுச்சில் உட்கார வச்சு அப்படியே அவனுக்கு தலை தோட்டி விடுறீங்க. சரி இப்போ ஜெமினா அப்படியே உங்களை பார்க்குறான். அப்படியே உங்களை பார்த்துட்டே அப்படியே உங்களை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் என்ன? ஏய் குட்ரி நானும் உனக்கு தோட்டி விடுறேன். இரு நான் உனக்கு தோட்டி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தோட்டிக்கிறேன். குடு குடு. இங்கே பாரு எவ்வளோ தண்ணி பார். இப்போ அப்படியே ஜெமினா உங்களை அப்படியே அழகாக தூக்கி பெட்டில் போடுறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன பண்ணிகிட்ருக்க? எனக்கு செம்மையாக குளிருது. எனக்கும் தான் குளிருது. எனக்கு இப்போ நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா அப்படியே எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டுட்டு இப்போ ஏசி அப்படியே ஃபுல் ஸ்பீடில் போடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. எதுக்கு ஏசி ஃபுல் ஸ்பீடு? ஆல்ரெடி குளிருது ஜெமினா. நீ ஏசி வேறு எவ்வளோ ஸ்பீடாக வச்சுருக்க? ஏய் வா குளிருதா? அப்போ என்னை கட்டி பிடிச்சிக்கோ, குளிர் போயிடும். கட்டி பிடிக்கட்டுமா? கட்டி பிடிச்சிக்கோடி. அப்போ நீங்கள் டக்குன்னு ஜெமினாவை ஹக் பண்ணி அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த பெட்டு ஃபுல்லாக நீங்கள் 2 பேரும் உருள்றீங்க. ஸோ அப்படியே உருள்கிட்டே அப்படியே ஜெமினா அப்படியே உங்கள் ஃபேஸில் இருக்க முடியெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஸோ அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. உங்களோட ட்ரெஸ் ஃபுல்லாக செம்ம வெட்டாக இருக்கும். ஸோ அப்படியே அதை கழட்டி தூக்கி போடுறாரு. பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி வெட்டாக இருக்குது. அவரோட பாடியும் வெட்டாக இருக்குது. ஸோ ஏசி வேறு செம்ம ஸ்பீடில் ஓடுது. ஸோ அப்படியே 2 பேரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஜெமினா அப்படியே உங்களை டச் பண்ணி அவரோட ஃபிங்கர்ஸை வச்சு உங்கள் கூட விளையாண்டுட்ருக்காரு. ஸோ நீங்களும் இதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களும் சும்மாலாம் இல்லை. ஸோ நீங்களும் ஜெமினாவோட இன்னர்ஸ்குள்ளே கை விட்டுறீங்க. ஜெமினா அப்படியே பார்க்குறாரு. ஓய் அம்மோ நடி பண்ணுறா? ஏன் கை வைக்கக்கூடாதா? அதெல்லாம் தாராளமாக வைக்கலாம். நீ மட்டும்தான் வைக்கணும். வை வை அப்படின்னு சிரிக்கிறாரு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே நீங்களும் அவரோட இன்னர்ஸையும் கழட்டி அவரோட அந்த இடத்த அப்படியே கையை வச்சு அப்படி டச் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறமா அதை பிடிச்சி ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஜெமினா ஏய் என்ன பண்ணுற? இல்லை ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். ஏய் பார்த்துடி பொறுமையாக பண்ணு. ஆர்வக்குள்ளரில் நீ மாட்டுக்கு எசுக்கு பிசுக்காக பிடிச்சி இழுத்துறாத. அப்புறம் ஜெமினா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். சும்மா தொட்டு தான் பார்த்தேன். என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. நீங்கள் அவருக்கு கையை வச்சு பண்ணி விடுறத அவரை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ இப்போ அப்படியே ஜெமினா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் காலை ஸ்பிட் பண்ணி விட்டு ஸோ உள்ளே என்டர் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ இப்போ மாற்றி மாற்றி அப்படியே கிஸ் பண்ணிக்கிறீங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னடி?
என்ன டவுட்டு? ஆ இல்ல, தினைக்கும் நான் பார்க்குறேன். கிளாஸ் நடத்தும்போது ஃபர்ஸ்ட் 2 பட்டன அன்பட்டன் பண்ணிட்டு தான் கிளாஸ் நடத்துற. நீ வேணும்னே பண்றியா? இல்ல உனக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதுனால நீ அத கழட்டுறியா? ம்? என்ன? சொல்லு. வேணும்னே தானே பண்ற. எல்லா பிள்ளைங்களும் உன்ன பார்த்து சைட் அடிக்கணும்னு தானே பண்ற. சொல்றா அப்படின்னு நீங்க ஜிமினோட காத பிடிச்சி திருவுறீங்க. ஜிமின் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, டி உனக்கு புரியலையா? மாமா எவ்வளோ அழகா இருக்கேன். எல்லாரும் என்னை பார்த்து சைட் அடிக்கிறாளுங்க. அது உனக்கு பிடிக்கலையா என்ன? ஆ அம், ஆமா, நீ அழகா தான் இருக்க. செம்மையா இருக்க. ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு அவளுங்களாம் பார்க்குறாளுங்க. ஆ அம், அது மட்டும் இல்ல. அவளுங்க எப்படி பார்ப்பாளுங்க தெரியுமா? என்கிட்டயே வந்து உன்னை பத்தி இப்படி அப்படின்னு சொல்வாளுங்க. எனக்கு எப்படி இருக்கும்? அப்போ காண்டாகும்ல. இப்படிலாம் பண்ற. இனிமே அப்படிலாம் பண்ணாத, எனக்கு பிடிக்கல. அப்போ போய் அவளுங்கள்ட்ட சொல்லு. என் புருஷன்டி பார்க்காதீங்கடின்னு சொல்லு. ஆ அவளுங்கள்ட்ட போய் என்னால சொல்ல முடியாது. அதனால தான் உன்கிட்ட சொல்றேன். ஏன் ஏன் அவளுங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது? ஆ ஹேய், என்ன நீ? நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? நீ என்ன பேசிட்டு இருக்க? ஆ ஒழுங்கா நீ நாளையிலேருந்து இந்த மாதிரி ஷர்ட் பட்டன் கழட்டிட்டு நடத்துகிற மாதிரி இருந்தால் நீ காலேஜுக்கே போக தேவையில்ல. அதனால என்ன பண்ணுற? நாளையிலேருந்து நீ 2 பட்டனும் போட்டு தான் இருக்கணும். கழட்டவே கூடாது. சரியா? கழட்டினா என்ன பண்ணுவ? கழட்டினா வச்சுக்கோயேன், அந்த இடத்துலயே வந்து லிப் லாக் பண்ணுவேன். அப்போ ஜிமின் அப்படியே சிரிக்கிறான். ஏய் இது நல்லா இருக்கே. நான் எனக்கு ஹர்ட்டிங் ஆகுதுன்னு தானே சொல்கிறேன். நீ இதை புரிஞ்சுக்க மாட்டியா? சரி சரி இப்போ என்ன? ஆ ஷர்ட் பட்டன் கழட்டக்கூடாது அவ்வளோதானே? சரி கழட்டல இனிமே சரியா? ம் சரி. அப்போ நானும் இனிமேல் கரெக்டாக காலேஜுக்கு கிளம்பி போகிறேன். சரியா? சாரி, என்னால் தானே இன்னைக்கு உன்னை அந்த பிரின்சிபல் சொட்டத்தா திட்டினான். ஆ ஏய் அதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேன் விடு. என்ன? நீ மறந்துட்டியா? நிஜமா என் மேலே கோவமா இல்லையா? ஏய் நிஜமா இல்லடி. உன் மேலே நான் எதுக்கு கோவப்பட போகிறேன்? ஆ அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே உங்களை ஹக் பண்ணுறான். நீங்களும் ஜிமினை ஹக் பண்ணுறீங்க. ஜிமினா அப்படியே அம்மோ ம் சொல்லு ஜிமினா. என் கூட இருக்கும்போது உனக்கு ஹாப்பியாக இருக்கா? நான் உன்னை ஹாப்பியாக வச்சுக்கிறேனா இல்லை டேக் கேர் பண்ணிக்கிறேனா? எனக்கு தெரியும்டி இன்னைக்கு நான் உன்னை சரியாக பார்த்துக்கல. ஜிமினா போதும், எனக்கு தெரியுது. நீ அது உன் மேலே மிஸ்டேக் இல்லை, என் மேலே தான் மிஸ்டேக். அதுக்குன்னு நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? கோவத்தில் வேற நான் உன்னை அடிச்சிட்டேன். வலிக்குதா என்ன? ஆ பாரா, காலையில் அடிச்சதுக்கு நைட்டு சமாதானப்படுத்துறியா? யாரா நீ? ஆ அதே மாதிரி தான் காலைல என்ன சொன்ன? நைட்டு உனக்கு ஆயில்மெண்ட் போட்டு விடுறேன்டி அப்படின்னு சொன்னியா இல்லையா? எங்க போட்டு விட்டியா? என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? ஆமால சொன்னல. ம் எல்லாத்தையும் நான் தான் ஞாபகப்படுத்தணும். உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. இந்த மக்கு சாருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதுல்ல அப்படின்றீங்க. அப்போ ஜிம்மின் சிரிக்கிறான். ஏய் யாரை மக்குன்னு சொன்னா? நீ சொல்றியா என்னை பார்த்து மக்குன்னு? நீ எவ்வளோ மக்குன்னு நான் சொல்லட்டுமா? எக்ஸாம் பேப்பர் எடுக்கட்டுமா? ஹே சரி சரி, நான் எதுவும் பேசல அப்படின்றீங்க. அப்போ ஜிம்மின் சிரிக்கிறான். ஜிம்மினை ஹேக் பண்ணுறீங்க. ஸோ ஜிம்மின் உங்களை ஹேக் பண்ணுறான். ஸோ ஓகேடா, இதோட நான் சாட்டை முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல்.